தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவாக 144 எம்எல்ஏக்கள் வாக்களித்திருப்பதால் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. 144 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் அறுதி பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது விஜய் தலைமையிலான தாவேக அரசு. இந்நிலையில் தமிழகத்தில் விஜய் தலைமையிலான ஆட்சி தொடர்கிறது. தாவேக அரசு தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபித்திருக்கிறது. 144 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்திருப்பதால் தாவேக அரசு தமிழ்நாட்டில் தொடர்கிறது. இதில் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் பெரும்பான்மையை தாவேக அரசால் நிரூபிக்க முடிந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தாவேகாவுக்கு ஆதரவாக 144 எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். தற்போது சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து விரிவா சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்றைய தினம் ஆளுநருடைய நிபந்தனைக்கு ஏற்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய நாள். அதன்படி இன்றைய தினம் பேரவை கூடியது. பேரவை கூடியதுமே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது அரசு மீதான நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கெடுப்புக்கான அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதனை தொட்டி அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் அதன் மீதான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தலுக்கு பிந்தைய பிறகாக கூட்டணி அமைத்திருக்கக்கூடியவர்கள், ஆதரவு வழங்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடை தெரிவித்திருந்தார்கள். தொடக்கத்துல இது போன்ற ஒரு நிலையில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை முன்மொழிகிறேன் என்றால் வழிமொழிகிறேன் என்று சொல்வதுதான் வழக்கம். அதனால் அதனை பேசுவதற்கான வாய்ப்பு கூறுவது என்ன, அதிமுக தரப்புல அதிமுக பழனிசாமி இது பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது. ஆதரிப்பது ஏன், எதிர்ப்பது ஏன் என்று சொல்வதற்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்குமான உரிமை இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் என சபாநாயகர் முதல் கட்டத்திலே தெரிவித்து விட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த தினம் பேரவையில முதலமைச்சருடைய இந்த தீர்மானத்தின் மீது தனக்கு நம்பிக்கை ஆதரவு கொடுக்கிறோம் என்பதற்குரிய காரணங்களுக்கும் தான் ஆதரிக்கவில்லை என்பதற்கான காரணங்களையும் விலக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியதை நாம் பார்த்திருந்தோம். அதில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. பலர் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்து அவர்களுடைய இந்த உரையிலேயே தங்களுக்கு வேண்டிய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாஜக இந்த தீர்மானத்தின் மீது தாங்கள் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த அதுக்கு அடுத்தபடியாக பாமக இந்த வாக்கெடுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் நடுநிலை வகிப்பதாகவும் தெரிவித்தார்கள். அதே போல நேரத்தில் அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர், பின் அமமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தன்னுடைய ஆதரவை வழங்கியது மட்டுமில்லாமல் தன்னை முதலமைச்சர் காப்பாற்றுவார் என்ற கோரிக்கையும் வைத்தார். அந்த சூழல்ல அடுத்த கட்டமான பிரதான எதிர்கட்சிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக 47 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்மானத்தின் மீது தங்களுக்கு எதிர்ப்பு என்ற நிலையை தெரிவிக்கிறோம். அதே போன்று 47 உறுப்பினர்களும் ஒரு வித்த அணியில ஒருமித்த கருத்தாக இருக்கக்கூடிய சூழலில் சிலரை மட்டும் முதலமைச்சர் நேரில் சென்று சந்தித்திருப்பது நியாயம் அல்ல. ஒரு கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையின் போது ஒரு எழுவது வழக்கம் தான். அது போன்ற உட்கட்சி பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தரப்பினரை மட்டும் முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்கிறார் என்பது எந்த விதத்தில் நியாயம் என சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சரை நோக்கி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சூழல்ல அதிமுகவினர் இரு பிரிவுகளாக பிரிந்து ஒரு பிரிவினர் ஆதரவு, மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு என்ற நிலைக்கு வந்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதுக்கு பிறகாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் இயங்கக்கூடிய குழுவினர் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசுவதற்கான வாய்ப்பு கேட்டு அவரும் பேசியிருந்தார். அந்த பேச்சுக்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். அந்த எதிர்ப்புக்கும் மீறி அவர் பேசி தனது ஆதரவை தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல அதுக்கடுத்து பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள். இந்த அரசு பெரும்பான்மை இல்லாத அரசு, 65% மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசு, வாக்களித்திருக்கக்கூடிய மக்கள்ல 35% மக்கள் வாக்களித்திருந்தாலும் 65% மக்கள் வாக்களிக்கப்படாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அரசு எப்படியேனும் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கப் போகிறார்கள். ஆனால் இந்த அரசுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருப்பதன் காரணமாக இந்த வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடியது உறுதியாகக்கூடிய சூழலில் தாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என கூறி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். அதற்கு பிறகு வாக்கெடுப்பு தொடங்கியது. 6 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவையில வாக்கெடுப்பு எண்ணி கணிக்கும் முறைப்படி நடத்தப்பட்டது. 2 முறைகள்படி தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 99 கீழ் 2 முறைப்படி வாக்கெடுப்பு நடத்துவதற்கான அனுமதிகள் இருக்கின்றன. ஒன்று குரல் வாக்கெடுப்பு,
ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆம் எனவும், மறுக்கக்கூடியவர்கள் இல்லை எனவும் குரல் வாக்கெடுப்பு மூலமாக தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய முடியும். மற்றொரு முறை எண்ணிக்கணிக்கு முறை. இதன் முறைப்படி சட்டப்பேரவையில் நாம் பார்த்திருக்கிறோம் 6 பாகங்களாக இருக்கும். ஒவ்வொரு இருக்கை ஒரு கூட்டாகவும் மற்றொரு இருக்கைக்கு முன்னாடியே நடந்து செல்லக்கூடிய வழி இருக்கக்கூடிய அளவுல 6 அலகுகளாக 6 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அமர்ந்திருக்கக்கூடிய வரிசை இருக்கை முதல் பாகமாகவும், அவரை தொடர்ந்து முதலமைச்சருக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய பாகங்கள் 2, 3 எனவும், அதனைத் தொடர்ந்து முதலமைச்சருக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய இருக்கை இறுதி இருக்கையான 6ஆம் எண்ணும் கொண்டிருக்கிறது. இறுதி பாகம் இவ்வாறான 6 பாகத்துல முதல் பாகத்துல முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த வரிசையில 30 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த 30 நபர்களும் தமிழக வெற்றி கழக அரசுக்கு நம்பிக்கை தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து 2வது பாகத்துல 42 பேர் இருந்தார்கள். 42 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த 2வது பாகத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை தெரிவித்தார்கள். அதற்கு பிறகாக 3வது பாகத்துல 46 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். 46 உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள். இதுவே 118 என்ற பெரும்பான்மையை வெற்றியை சொல்லல. அதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் 25 பேரும், எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 பேரும் வாக்களித்த ஒரு சூழலில் ஒட்டுமொத்தமாக இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்றவர்கள் 171 பேர். அதில் தமிழக வெற்றி கழகம் 144 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவுடன் பெரும்பான்மை நிரூபித்து முதலமைச்சராக விஜய் அவர்கள் தொடர்கிறார். ஆதரவில்லை என்ற நிலைப்பாட்டில் 22 பேரும், நடுநிலை வகிப்பதாக பாமகவினர் உள்ளிட்ட 5 பேரும் தெரிவிக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினத்தினுடைய இந்த வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழகம் தங்களுக்கான பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியை தொடரக்கூடிய நிலையை கொண்டு நிரூபித்திருக்கிறார்கள். முதலமைச்சராக விஜய் அவர்கள் தொடர்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.